இங்க வான்மதின்ற பொண்ணு ஒரு காலேஜ்ல ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணிட்டு இருப்பா. இப்ப கிளம்பும்போது அவங்க அப்பா கிட்ட 1 ஹவர் வரதுக்கு லேட் ஆகும், ஆர்மி ஆஃபீஸ் போகணும்னு சொல்லிட்டு கிளம்புறா. அண்ட் காலேஜ் போனதுமே பக்கத்துல இருக்க மேம் கிட்ட இன்னைக்கு ஈவினிங் ஆர்மி ஆஃபீஸ் போகணும், அதனால 1 ஹவர் பெர்மிஷன் வாங்கணும், ஹெச்ஓடி எப்போ வருவாருன்னு கேக்குறாங்க. இவங்களும் அதை கேட்டுட்டு இத்தனை வருஷமா நீ ஆர்மி ஆஃபீஸ் போயிட்டு தான் வந்துட்டு இருக்க, உன்னோட பயணம் எப்போ முடியுமோன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அண்ட் இதுவே ஒரு பொண்ணு காணோம்னா பையனை இவ்வளவு நாளா மேரேஜ் பண்ணாம வச்சிருப்பாங்களா, நம்ம சொசைட்டியே இப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த பொண்ணு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களும் அதையே நினைச்சிட்டு இருக்காங்க. தென் அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி எங்க தங்கி இருக்க, உன்னை மீட் பண்ணாமான்னு கேட்டு அவங்க வீட்டுக்கே போறாங்க. ஆக்சுவலா இவர் காலேஜ் படிக்கும் போதே இவங்கள ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா கடைசி வரைக்குமே லவ் சொல்லாம காலேஜ் முடிந்தமே வேலைக்காக வேற ஊருக்கும் போயிருக்காரு. இப்போ உன்னோட மேரேஜ் லைஃப்லாம் எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க. இவருமே நல்லதா இருக்குன்னு சொல்றாங்க. தென் இந்த பொண்ணையும் கேக்குறாரு. ஆக்சுவலா அவங்க ஒரு ஆர்மி மேன் தான் கல்யாணம் பண்ணிருப்பாங்க. ஒரு மிஷனுக்காக போனவர் 5 வருஷம் ஆகி இன்னும் திரும்பி வரல, அதுக்காக இன்னுமே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. அதை கேட்ட இவர் ரொம்ப ஃபீல் பண்றாரு. சோ இப்போ இவரை பார்த்து நீ மட்டும் என்கிட்ட லவ் சொல்லியிருந்தா எனக்கு இந்த நிலைமையே வந்திருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இப்படியே பேசி இருக்கும்போது ரெண்டு பேரும் ரொம்ப ஃபீலிங்ஸ் அதிகமாகி ரெண்டு பேரும் ஒன்னாவே இருந்துறாங்க. அண்ட் போகும்போது இவர் ரொம்பவும் பயப்படுறாரு. ஆனா இவங்க இதை நினைச்சு நீ பயப்பட தேவை, நான் அவனை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறாங்க. பார்த்தா ஆர்மில இருந்து அவங்க புருஷன் உயிரோட வந்திருக்காரு. இப்போ இவங்களுக்கு என்ன பண்ணுன்னு தெரியாம புருஷனுக்கு துரோகம் பண்ணிடுவே சொல்லிட்டு ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்றாங்க. தென் அவங்க புருஷன் கிட்ட உண்மையே சொல்லிடுறாங்க. அவரும் கோவப்படாம இப்ப மட்டும் நான் ஒரு நாள் முன்னாடி வந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்காருன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாரு. ஆனா இப்போ நான் ஒரு நாள் முன்னாடி வந்ததா நினைச்சுக்கோ, நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழலாம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட ஃபீலிங்ஸையும் புரிஞ்சுக்கிட்டு ஒன்னாவே சேர்ந்துடுறாரு.